பாப்பா அடை செய்யலான்னு இருக்கேன். அந்த கீழே முருங்கை மரம் இருக்குல்ல, அதில் போய் 2 கீத்து முருங்கை மட்டும் பறிச்சுட்டு வா. ஆமா, அங்கே இருக்கல, போய் பறிச்சுட்டு வா போ. வீட்லேயே முருங்கைக்கீரை இருக்கனால இன்றைக்கி பாப்பா விட்டு பறிக்க வச்சாச்சு. முருங்கைக்கீரையில் எந்த ரெசிபி பண்ணாலும் சாப்பிட மாட்றாங்க. அதனால் இன்றைக்கி நான் முருங்கைக்கீரையில் அடை பண்ணலான்னு ரெடி பண்ணியாச்சு. இந்த கீரையெல்லாம் அலசி எடுத்து வச்சுட்டேன். கேப்ப மாவு எடுத்திருக்கேன், அதாவது ராகி. அதோட பொடி பொடியாக வெங்காயத்தை நறுக்கியாச்சு. அதோட சீரகம் சேர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்க வேண்டியதான். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணால் கூட சாப்பிட மாட்றாங்க. ஸோ வீட்டில் இருக்கல இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க நம்ம முன்னாடி சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம டைரெக்டாகவே தோசைக்கல்லில் தட்டலாம். முடியாதவங்க நீங்கள் வாழை இலை அல்லது பாலித்தீன் பையில் கொஞ்சம் ஆயிலை தடவி தட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான அடை, ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இதை ஆயில் போட்டு நீங்கள் 2 பக்கம் பெரட்டி எடுக்கலாம். முருங்கைக்கீரைன்னு சொல்லவுமே குழந்தைங்க ஒரு மாதிரி தான் முகத்தை சுழிச்சாங்க. பட் இதை சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருந்தது. இனிப்பு வேணா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அல்லது சுகர் தட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, see you, bye bye.